வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த ஆகஸ்ட் 2025 மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் சிம்ம ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நாம் பார்ப்பது சிம்ம ராசியில் அமைந்துள்ள உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பியல்புகள். இந்த ராசியில் 3 முக்கிய நட்சத்திரங்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றல்களைக் கொண்டவை. முதலில் மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அனைத்து 4 பாதங்களும் சிம்ம ராசியில் அமைந்துள்ளன. அரசியலும் தலைமைத்துவமும் உங்கள் ஆளுமையில் தெளிவாக பிரதிபலிக்கும். மகம் நட்சத்திரம் தலைமைத்துவத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் உங்கள் ஆளுமையில் அரச குணங்கள் ஒளிரும். குடும்ப மரபுகளிலும் முன்னோர் பெருமைகளிலும் நீங்கள் நம்பிக்கையுடன் சிந்திக்க வாய்ப்பு ஏற்படும். அடுத்து பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் சிம்ம ராசிக்குள் அமைந்துள்ளன. படைப்பாற்றல், கலை, இசை மற்றும் உறவுகளில் இணக்கம் இதில் பிரதான அம்சங்கள். இந்த மாதத்தில் உங்கள் படைப்பாற்றல் திறன்கள் முழுமையாக வெளிப்படும். இறுதியாக உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியின் இறுதிப் பகுதியில் அமைந்துள்ளது. சேவை மனப்பான்மை மற்றும் உறுதியான கூட்டாண்மை அடித்தளம் இதில் அடங்கும். இந்த அமைப்பால் தனிப்பட்ட மேன்மையுடன் சமூக பொறுப்புணர்வும் வலுப்பெறும். இந்த நட்சத்திர அடித்தளத்தின் மேல் நம்பிக்கையுடன் இப்போது கிரக நிலைகளையும் ஆராய்வோம். ஆகஸ்ட் 2025 மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான கிரக அமைப்பு நிலவுகிறது. நமது பகுப்பாய்வின்படி இந்த மாதத்தின் மிக முக்கியமான நிகழ்வு சூரிய பகவானின் பெயர்ச்சியாகும். சூரிய பகவான் உங்கள் ராசிநாதராக ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று கடகத்திலிருந்து உங்கள் சொந்த சிம்ம ராசிக்கு நுழைகிறார். இது உங்கள் தனித்துவமும் தன்னம்பிக்கையும் வெளிப்படும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை அவர் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் பின்னணி வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். ஆனால் 17ஆம் தேதிக்குப் பிறகு அவரது ஆதிக்கம் உங்கள் ஆளுமையை வெளிப்படுத்தி உள்ளார்ந்த ஆற்றலை மேம்படுத்தும். புதன் பகவான் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான பயணத்தில் இருக்கிறார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அவர் வக்ர நிலையில் உங்கள் 12ஆம் வீட்டான கடக ராசியில் பயணிக்கிறார். இது தொடர்பாடல் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் மீள்பரிசீலனைக்கு உகந்த நேரமாக அமையும். அதன் பிறகு ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவர் உங்கள் முதலாம் வீட்டான சிம்ம ராசிக்கு நுழைகிறார். இது உங்களுக்கு மனத்தெளிவும் கூர்மையான எண்ணங்களும் ஏற்படுத்தும். சுயப்படையாளம், தீர்மானங்கள் மற்றும் உரையாடல் திறன்கள் மேம்படும். சுக்கிர பகவான் 2 கட்டமாக பயணிக்கிறார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை உங்கள் 11ஆம் வீட்டான மிதுன ராசியில் இருந்து வருமானம் மற்றும் நட்பு உறவுகளில் சிறந்த பலன்களை வழங்குகிறார். பின்னர் அவர் ஆகஸ்ட் மாத இறுதி வரை கடக ராசியான உங்கள் 12ஆம் வீட்டிற்கு நகர்வதால் தனிப்பட்ட உறவுகள், உணர்வுபூர்வமான மற்றும் உள்ளார்ந்த பிணைப்பு அம்சங்கள் வலுப்படும். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 2ஆம் வீட்டான கன்னி ராசியில் நிலை பெற்று குடும்ப வளங்கள் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் நிலையான ஆற்றலை வழங்குகிறார். இது ஒழுங்குமுறை அணுகுமுறையுடன் செல்வ வளர்ச்சிக்கு உகந்த காலமாக அமையும். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 11ஆம் வீட்டான மிதுன ராசியில் இருந்து நீண்டகால நன்மைகள், நட்பு உறவுகள், கூட்டாண்மை வழியான வருமானம் ஆகியவற்றில் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குகிறார். மாதம் முழுவதும் வக்ர நிலையில் உள்ள சனி பகவான் உங்கள் 8ஆம் வீட்டான மீன ராசியில் இருந்து நீதியின் அடிப்படையில்
கர்ம அனுபவங்கள் மற்றும் ஆழமான வாழ்க்கை மாற்றங்களை உருவாக்குகிறார். ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7ஆம் வீட்டான கும்ப ராசியில் வக்ர நிலையில் இருந்து கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் வழக்கத்திற்கு மாறான அனுபவங்களை வழங்குகிறார். கேது பகவான் உங்கள் முதல் வீட்டான சிம்ம ராசியிலேயே இருந்து ஆன்மீக அடையாள வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறார். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் விதையின் உழைப்பு போல் புதிய சாதனைகள் உருவாகின்றன. சூரிய பகவானின் பெயர்ச்சி உங்கள் தொழில் அங்கீகாரத்திற்கு மிக முக்கியமான திருப்புமுனையாக அமையும். ஆகஸ்ட் முதல் பகுதியில் அவர் 12ஆம் வீட்டில் இருப்பதால் பின்னணி பணிகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இந்த காலகட்டம் உங்கள் திறமைகளை மெருகேற்றவும் எதிர்கால திட்டங்களுக்கு உறுதியான அடித்தளம் அமைக்கவும் சிறந்ததாக அமையும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் அவர் உங்கள் ராசியில் வருவதால் தொழில் உலகில் உங்கள் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படத் தொடங்கும். இந்த நேரத்தில் உங்கள் அதிகாரம் உயரும். மேலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். புதன் பகவானின் வக்ர நிலை ஆகஸ்ட் முதல் 10 நாட்களில் தொழில்முறை தொடர்பாடலில் கூடுதல் எச்சரிக்கையை வேண்டியதாக ஆக்குகிறது. மின்னஞ்சல்கள், ஒப்பந்தங்கள், முக்கியமான ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து அனுப்புவது நல்லது. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குப் பிறகு அவர் நேரடி நிலைக்கு வருவதால் தொடர்பாடல் தொடர்பான சிக்கல்கள் மென்மையாக தீரும். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவர் உங்கள் முதலாம் வீட்டான சிம்ம ராசிக்கு நுழைவதால் தொழில்முறை வாழ்க்கையில் மனத்தெளிவும் நுட்பமான யோசனைகளும் உருவாகும். தலைமையிடத்திறன்கள், உரையாடல் சாமர்த்தியம் மற்றும் கையாளும் திறமை மேம்பட்டு முக்கியமான ஆலோசனைகள் மற்றும் தீர்மானங்களில் உங்கள் பங்கு வலுப்பெறும். சுக்கிர பகவான் ஆகஸ்ட் முதல் 20 நாட்கள் வரை குழு பணிகளில் வெற்றியையும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவையும் வழிவகுக்கிறார். விற்பனை, சந்தையியல் மற்றும் பொதுத் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலமாக அமையும். ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குப் பிறகு அவர் 12ஆம் வீட்டான கடக ராசிக்கு நகர்வதால் வெளிநாட்டு வணிக வாய்ப்புகள், ஆன்லைன் தொழில்கள் மற்றும் ஆன்மீக சேவைகள் சார்ந்த துறைகளில் புதிய திசைகள் உருவாகும். செவ்வாய் பகவான் உங்கள் தொழில் முயற்சிகளில் நடைமுறை அணுகுமுறையை வலியுறுத்துகிறார். பொறுமையும் கடின உழைப்பும் நல்ல பலன்களை தரும். நிதித்துறை, அரசு வேலைகள், வேளாண் சார்ந்த தொழில்கள், கணக்கு மற்றும் தணிக்கை பணிகளில் இருப்பவர்களுக்கு இது சிறந்த காலமாக அமையும். குரு பகவானின் 11ஆம் வீட்டு நிலை உங்கள் தொழில் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துகிறது. நீண்டகால குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த சூழ்நிலைகள் உருவாகின்றன. ஆலோசனை சேவைகள், கல்வித்துறை, சட்ட சேவைகள், மொழிபெயர்ப்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் தொழில்துறையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்குகிறார். இவை ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக அமையும். ஆராய்ச்சி, விசாரணை, மருத்துவம், காப்பீடு மற்றும் வரி ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உருவாகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் சூரிய உதயத்தைப் போன்று படிப்படியான மேம்பாட்டு வாய்ப்புகள் தென்படுகின்றன. செவ்வாய் பகவான் உங்கள் 2ஆம் வீட்டான கன்னி ராசியில் மாதம் முழுவதும் நிலை பெற்றிருப்பது உங்கள் பொருளாதார அடித்தளத்தை வலுப்படுத்துகிறார். இந்த நிலை உங்களுக்கு நடைமுறை சிந்தனையை வழங்கி ஒவ்வொரு செலவிலும் கவனமாக இருக்க வைக்கும். திட்டமிட்ட முதலீடுகள், சேமிப்பு திட்டங்கள், நிலம் மற்றும் வீடு வாங்குதல் போன்ற நீண்டகால நிதி முடிவுகளுக்கு இது சிறந்த காலமாக அமையும். செவ்வாய் பகவானின் ஆற்றல் உங்களுக்கு குடும்ப சொத்துக்களிலும் நல்ல பலன்களைத் தரும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் வருமான ஆதாரங்களை பெருக்கிறார். நட்பு வட்டாரத்தின் மூலமாகவும் கூட்டாண்மை வணிகத்தின் வழியாகவும் நல்ல வருமானம் கிடைக்கும். பங்குச் சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற நவீன முதலீட்டு முறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இருப்பினும் குரு பகவானின் ஆசீர்வாதத்துடன் செய்யப்படும் முதலீடுகளே நல்ல பலன்கள் தரும் என்பதை நினைவில் வையுங்கள். சுக்கிர பகவான்
ஆகஸ்ட் முதல் 20 நாட்கள் 11ஆம் வீட்டில் இருப்பது சமூக தொடர்புகளின் வழியாக பொருளாதார நன்மைகளை கொண்டு வருகிறார். கலைஞர்கள், அழகு சாதன வியாபாரிகள், ஆபரண வியாபாரிகள் ஆகியோருடனான தொடர்புகள் லாபகரமாக அமையும். ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குப் பிறகு அவர் 12ஆம் வீட்டிற்கு நகர்வதால் தர்ம காரியங்களில் செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் இவை நீண்டகால நன்மைகளை தரும். 12ஆம் வீட்டில் புதன் பகவான் இருப்பது வெளிநாட்டு கரன்சி வர்த்தகம், இறக்குமதி ஏற்றுமதி, ஆன்லைன் வணிகம் போன்ற துறைகளில் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஆகஸ்ட் முதல் 10 நாட்கள் அவர் வக்ர நிலையில் இருப்பதால் பொருளாதார ஆவணங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவர் உங்கள் முதலாம் வீட்டான சிம்ம ராசிக்கு நுழைவதால் நிதி தொடர்பான முடிவுகளில் மனத்தெளிவும் நுட்பமான பார்வையும் உருவாகும். சுயமுயற்சி தொழில்களில் ஈடுபட, தீர்மானங்களை உறுதியுடன் எடுக்க மற்றும் உங்கள் பொருளாதார நோக்குகளை தெளிவாக வகுப்பதற்கும் இது சாதகமான காலமாக அமையும். 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பது கூட்டு முதலீடுகள், காப்பீடு, வரிச் சலுகைகள் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த வைக்கும். இந்த காலகட்டத்தில் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் நிதி ஒழுங்குமுறையை கடைப்பிடிப்பதற்கும் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உங்கள் ராசியில் வருவதால் உயிர்ச்சக்தி அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிர்ப்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு மண்டலமும் சுறுசுறுப்பாக செயல்படும். ஆனால் கண்கள், இதயம் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் முதல் 10 நாட்களில் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச கோளாறுகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தியானம், பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் மிகவும் பயனளிக்கக்கூடியவை. செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் ஒழுங்குமுறையை பின்பற்றுவது அவசியம். காரம், புளிப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்த்து சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கேது பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது உடல் நலத்திற்கு நல்லது. யோகாசனங்கள், தியான பயிற்சிகள், இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்றுவது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உறவுகளின் நுட்பமான மற்றும் உணர்வுபூர்வமான அம்சங்கள் வெளிப்படுகின்றன. ராகு பகவான் உங்கள் 7ஆம் வீட்டான கும்ப ராசியில் வக்ர நிலையில் இருப்பதால் கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் வழக்கத்திற்கு மாறான சிந்தனையை தூண்டும் சந்தர்ப்பங்கள் உருவாகுகிறார். இந்த நிலை உங்களுக்கு புதிய உறவுகளில் ஆர்வமூட்டும் சந்திப்புகளை வழங்குகிறது. ராகு பகவானின் ஆற்றல் பாரம்பரிய எல்லைகளை கடந்து அசாதாரணமான பின்னணியிலிருந்து வரும் நபர்களுடன் தொடர்புகளை உருவாக்குகிறது. உணர்வுபூர்வமான தொடர்பாடல் இந்த மாதத்தில் சிறப்பாக வளர்ச்சி பெறும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புதிய புரிதல்களை கொண்டு வருகிறது. ஆகஸ்ட் முதல் பகுதியில் சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக தொடர்புகளின் வழியாக இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குப் பிறகு அவர் 12ஆம் வீட்டிற்கு நகர்வதால் அன்பின் ஆழம் வெளிப்படும். அவிவாகிதர்களுக்கு இந்த மாதத்தில் காதல் தொடர்புகளில் புதிய உணர்வு பரிமாற்ற அனுபவங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இதில் கவனமாக பகுத்தறிவு செய்து உண்மையான உள்ளத்தை புரிந்து கொண்ட பின் உறவுகளை ஆழப்படுத்துவது நல்லது. நண்பர்களுடனான உறவுகளில் குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நெட்வொர்க் விரிவடைதலும் கூட்டு நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தையும் காணலாம். இந்த நட்பு வட்டாரம் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கும் பொருளாதார நிலைக்கும் பயனுள்ள ஆதரவாக அமையும். இந்த மாதத்தில் குடும்பத்தில் நிலையான அமைதி, பரஸ்பர புரிதல் மற்றும் பாரம்பரியத்திற்கான பற்று மேலும் வலுப்பெறும் காலப்பகுதியாக அமைகிறது. செவ்வாய் பகவான் உங்கள் 2ஆம் வீட்டான கன்னி ராசியில் நிலை பெற்றிருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை பெருகும். இந்த நிலை குடும்ப தலைமைத்துவத்தில் உங்கள் செயல்திறனையும் வளங்களை நிர்வகிப்பதில் உங்கள் திறமையையும் வெளிக்கொண்டு வரும். குடும்பத்தின் மூத்தோர்களுடன் உங்கள் உறவுகள் இந்த மாதத்தில் பலப்படும்.
அவர்களின் அனுபவ ஞானத்தை கேட்டறிந்து பாரம்பரிய வழிகாட்டல்களில் மனதார நடுவழித்து பெருமிதத்துடன் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் முயற்சிகளில் மென்மையான துணையாக அமையும். குடும்ப நிதி நிர்வாகத்தில் செவ்வாய் பகவானின் நடைமுறை அணுகுமுறை புத்திசாலித்தனமான முதலீட்டு திட்டங்களை எடுக்க உங்களை வழிநடத்தும். வீட்டு மேம்பாட்டு நடவடிக்கைகள், குடும்ப சொத்துக்களுடன் தொடர்புடைய முடிவுகள் மற்றும் நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் திட்டமிட்ட அணுகுமுறையுடன் கவனம் செலுத்துவது பயனளிக்கும். புதன் பகவான் ஆகஸ்ட் 31 உங்கள் முதலாம் வீட்டான சிம்ம ராசிக்கு நுழைவதால் குடும்ப வாழ்வில் தொடர்பாடல் திறன்கள் மேம்படும். கருத்துக்களை தெளிவாக பகிர்வதற்கான சூழ்நிலை உருவாகும். பெரியோர்களுடன் பண்புடன் உரையாடுவதற்கும் பிள்ளைகளின் தேவைகளை நுட்பமாக புரிந்து கொள்ளவும் இது நல்ல நேரமாகும். குடும்ப பாரம்பரியங்கள் மற்றும் வாழ்க்கை நெறிகளை அடுத்த தலைமுறைக்கு எளிமையாகச் சொல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். சகோதர சகோதரிகளுடன் புரிதல் ஆழமடையும். குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து நடக்கும் கூட்டு முயற்சிகளில் ஒத்துழைப்பு மேம்படும். குடும்ப விழாக்கள், சடங்குகள் மற்றும் சமயோசித்த கூட்டங்களில் உங்கள் ஏற்பாட்டுத் திறமைகள் பாராட்டப்படும். சமநிலையான தொடர்பாடலும் மரியாதை மிக்க பேச்சு முறைகளும் இந்த மாதத்தின் முக்கிய விஷயமாக அமைகின்றன. குடும்ப உறுப்பினர்களின் வித்தியாசமான பார்வைகளை மதிப்புடன் கேட்கும் அணுகுமுறை நீடித்த உறவுகளுக்கும் மனதார மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும். முந்தைய பகுப்பாய்வில் கண்டபடி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு நீண்டகால திட்டமிடலுக்கான அருமையான வாய்ப்புகளை வழங்குகின்றன. ஆகஸ்ட் 17 முதல் சூரிய பகவான் உங்கள் ராசியில் வருவதால் தனிப்பட்ட அதிகாரம் மற்றும் தலைமைத்துவத்தில் குறிப்பிடத்தக்க மேம்பாடு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிகாரப்பூர்வ நிலையை உங்களின் தொழில்முறை இலக்குகளில் புதிய திசைகளைக் கண்டறிந்து வளர்ச்சிக்கு வித்திடும் திட்டங்களை அறிமுகப்படுத்த பயன்படுத்துங்கள். ஆகஸ்ட் 17 பிறகு உங்கள் ஆற்றல் உச்சம் தொடும் இந்த பருவத்தில் முக்கியமான வணிக பேச்சுவார்த்தைகள், புதிய கூட்டாண்மைகள் அல்லது தொழில் விரிவாக்க முயற்சிகள் சாத்தியமாகும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதனால் ஆழமான மாற்று மேலாண்மை திறன்கள் தேவைப்படும் சூழ்நிலைகள் உருவாகலாம். பழைய செயல்முறைகள் மற்றும் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து புதிய கோணங்களில் அணுகுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் திறம்பட பயன்படுத்துவீர்கள். சவால்களை மேம்பாட்டு வாய்ப்புகளாக மாற்றும் உங்கள் பாங்கான அணுகுமுறை இந்த மாதத்தில் சிறப்பாக விளங்கும். நிதி திட்டமிடலுக்காக குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பது முதலீடு மற்றும் சேமிப்பு தொடர்பான மூலோபாயங்களை மீளாய்வு செய்ய இது ஏற்ற காலமாக அமைகிறது. பன்முகமான முதலீட்டு போர்ட்போலியோ, ரியல் எஸ்டேட் வாய்ப்புகள் அல்லது நீண்டகால நிதி பாதுகாப்புக்கான ஆலோசனைகளை ஆராயுங்கள். புதன் பகவான் ஆகஸ்ட் முதல் 10 நாட்கள் வக்ர நிலையில் இருப்பதால் முக்கியமான ஒப்பந்தங்கள் அல்லது தீர்மானங்களை இக்காலகட்டத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தவிர்ப்பது நலமே. இதற்கு பதிலாக அந்த நாட்களை தகவல் சேகரிப்பு, ஆய்வு மற்றும் வருங்கால உத்திகளை திட்டமிடுவதற்கு பயன்படுத்தலாம். ஆகஸ்ட் 11 பிறகு அவர் நேரடி நிலையில் வருவதால் திட்டங்களை நடைமுறைப்படுத்த நன்மை தரும் சூழ்நிலை உருவாகும். மேலும் ஆகஸ்ட் 31 அவர் உங்கள் முதலாம் வீட்டான சிம்ம ராசிக்கு நுழைவதால் செயல்திறன், நுட்பமான யோசனைகள் மற்றும் திட்டமிடல் திறன்களில் நம்பிக்கையுடன் செயல்பட உதவும். சமூக உறவுகளை மூலோபாயமாக பயன்படுத்துவதற்காக சுக்கிர பகவானின் நகர்வு உங்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது. முதல் 20 நாட்களில் பொதுச் சந்திப்புகள் மற்றும் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது சாதகமாக இருக்கும். 21 பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பகமான உறவுகளில் ஆழமான தொடர்புகளை மேம்படுத்துவதற்கு சிறந்த சூழ்நிலை உருவாகும். முந்தைய பகுப்பாய்வின் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் கேது பகவானின் தாக்கம் ஆன்மீக அடையாள வளர்ச்சிக்கு ஒரு நுட்பமான அடித்தளத்தை ஏற்படுத்துகிறது. போதிக வாழ்க்கையின் வட்டத்திலிருந்து தங்களை வெளித்தள்ளி உண்மையான சுயத்தின் நோக்கில் பயணிக்க நீங்கள் உந்தப்படுகிறீர்கள். தியானம், சுய பரிசீலனை மற்றும் அமைதி தேடும் பயிற்சிகள் உங்கள் உள்ளத்தில் தெளிவும்
சீரான மனநிலையும் ஏற்படுத்தும். வெளிப்புற சாதனைகளை விட உள்ளார்ந்த நிறைவே வாழ்வியல் உண்மையான வெற்றியாகும் என்ற உணர்வு நிலை பெறும். இந்த மாதத்தில் மந்திர ஜபம் மற்றும் ஆன்மீக நூல்கள் வாசிப்பதற்கு அருமையான காலமாகும். உங்கள் குலதெய்வ மந்திரம் அல்லது வாசுதேவ மந்திரம் போன்ற பாரம்பரிய மந்திரங்களை தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனமுமைந்து ஜபிப்பது உள் ஒற்றுமையையும் மன ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும். யோகாசனம் மற்றும் பிராணாயாமம் போன்ற உடல்மன இணைப்பு பயிற்சிகள் சமநிலை கொண்ட வாழ்க்கையை அடைய உதவும். காலை நேரங்களில் மேற்கொள்ளும் இந்த பயிற்சிகள் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குப் பிறகு சூரிய பகவானின் ஆற்றலுடன் இணைந்து உங்களுக்கு புதுமையான உந்துதலை வழங்கும். அதே நேரத்தில் சத்சங்கங்களில் கலந்து கொள்வதும் ஆன்மீக உரையாடல்களில் ஈடுபடுவதும் உங்கள் ஞான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஒத்த மனப்பான்மை கொண்டவர்களுடன் நடக்கும் பயனுள்ள உரையாடல்கள் புதிய நுண்ணறிவுகளை வெளிப்படுத்தும். தர்மச் செயல்கள், சேவை மனப்பான்மையுடன் மேற்கொள்ளப்படும் உதவிகள் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கேது பகவானின் ஆசீர்வாதத்துடன் ஆன்மீக பயணத்தில் உறுதிப்படுத்தும். இயற்கையுடன் அமைதியாக செலவிடும் நேரங்கள், எளிமையான வாழ்வியல் தேர்வுகள், இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் மன நிறைவை வழங்கும். உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை மீள்பரிசீலனை செய்யும் இந்த பருவத்தில் சிந்தனையின் சாந்தி நிலைத்து நிற்கும். மாத இறுதிக்கு துவங்கும் புதன் பகவானின் புதிய இயக்கம் இந்த உள் அனுபவங்களை படைப்பாற்றலுடன் வெளிப்படுத்த அழைப்பு விடுக்கும். ஆன்மீக இசை, கவிதை அல்லது கலை வடிவங்கள் மூலமாக உங்கள் உள்ளுணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சமூக தொடர்புகளில் அற்புதமான வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகின்றன. குரு பகவானின் 11ஆம் வீட்டு நிலையம், சுக்கிர பகவானின் 2 கட்ட நகர்வும் சமூக உறவுகளில் மழையின் பேரருள் போல் சிறப்பான பலன்களை வழங்குகிறது. ஆகஸ்ட் முதல் 20 நாட்களில் சுக்கிர பகவான் மிதுன ராசியான 11ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக நெட்வொர்க்கிங் நடவடிக்கைகளில் நிலையான வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டாரத்தின் மூலமாக புதிய தொழில் வாய்ப்புகளும் அறிவுசார் தொடர்புகளும் உருவாகும். குழு நடவடிக்கைகளில் உங்கள் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்பட்டு சக உறுப்பினர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிற்கு நகர்வதால் சமூக தொடர்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆழமான உறவுகளில் கவனம் செலுத்தும் காலம் வரும். இந்த நேரத்தில் ஆன்மீக சமுதாயங்கள், கலை வட்டாரங்கள் அல்லது பரோபகார நடவடிக்கைகளில் பங்கேற்பது சிறப்பான அனுபவங்களை தரும். ராகு பகவானின் 7ஆம் வீட்டு இருப்பு உங்களுக்கு வழக்கத்திற்கு மாறான பின்னணியிலிருந்து வரும் நபர்களுடன் ஆர்வமூட்டும் சந்திப்புகளை வழங்குகிறது. இந்த புதிய தொடர்புகள் உங்கள் உலகளாவிய பார்வையை விரிவுபடுத்தி சர்வதேச நடவடிக்கைகளில் ஈடுபாட்டிற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும். ஆனால் இந்த உறவுகளில் பகுத்தறிவுடன் அணுகி உண்மையான நோக்கங்களை புரிந்து கொண்ட பின் நம்பிக்கையை வளர்ப்பது நல்லது. குரு பகவானின் 11ஆம் வீட்டு இருப்பு சமூக அங்கீகாரத்திற்கான உங்கள் முயற்சிகளை ஆதரிக்கிறது. கல்வி சார்ந்த கூட்டங்கள், ஆன்மீக ஒன்றுகூடல்கள் அல்லது தொழில்முறை சங்கங்களில் செயல்பட்டு உங்கள் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்த சிறந்த நேரம் உருவாகும். நமது விரிவான ஆய்வின்படி சிம்ம ராசி அன்பர்கள் மூலோபாய முடிவுகளில் சிறப்பான நிலையை அடைவார்கள். சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதியில் இருந்து சொந்த ராசியில் வருவதால் தனிப்பட்ட அதிகாரமும் தெளிவான பார்வையும் உருவாகும். மூலோபாய திட்டமிடலில் ஆகஸ்ட் முதல் 10 நாட்கள் புதன் பகவான் வக்ர நிலையில் உள்ளதால் முக்கிய ஒப்பந்தங்கள், நீண்டகால முடிவுகள் போன்றவற்றை இந்த காலத்தில் இறுதிப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். மாறாக இந்த நாட்கள் முழுமையான ஆய்வு, தகவல் சேகரிப்பு மற்றும் எதிர்கால உத்திகள் குறித்து வடிவமைப்பதற்கு சிறந்த நேரமாகும். ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குப் பிறகு புதன் பகவான் நேரடி கதியில் வரும்போது உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சரியான நேரம் உருவாகும். செவ்வாய் பகவானின் நிலையான தாக்கம் நிதி முடிவுகளில் நடைமுறை அணுகுமுறையை வலியுறுத்துகிறது. இந்த மாதம் பொருளாதார முதலீடுகளில் கவனமாக ஆராய்ந்து நீண்டகால நன்மைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவது முக்கியம்.
வீடு அல்லது நிலம் வாங்குதல், சேமிப்பு திட்டங்கள் தொடங்குவது இக்காலத்தில் சிறப்பான முடிவுகளைக் கொடுக்கும். சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் ஆழமான மாற்றங்களுக்கான வாய்ப்பு உருவாகிறது. பழைய முறைகளை மறுபரிசீலனை செய்து புதிய அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்வதில் தைரியம் காட்டுவதால் நீண்ட காலத்தில் இது வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக அமையும். கேது பகவானின் தாக்கம் ஆன்மீக அடையாள வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. முடிவெடுக்கும் செயல்முறையில் உள்ளுணர்வு மற்றும் நுண்ணறிவை கலப்பது சிறப்பான பலன்களை வழங்கும். வெளிப்புற அழுத்தங்களை விட உங்கள் உள்ளக்குரலை நம்பி செயல்படுவது இந்த காலத்தில் சிறந்த முடிவுகளை தரும். இந்த மாதத்தில் ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் பரிகார நடவடிக்கைகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும். சூரிய பகவானின் விளைவால் தினசரி சூரிய நமஸ்காரம், உற்சாக தியானம் போன்றவை உயிர்ச்சக்தியை அதிகரிக்க உதவும். நல்ல நிறங்களில் செம்மை மற்றும் பொன்னிற ஆடைகள் இந்த மாதத்தில் சிறப்பான ஆற்றலை வழங்கும். செவ்வாய் பகவானின் தாக்கத்துக்கு ஏற்ப செவ்வை நிற ஆடைகள் அணிவது நல்ல பலன்களை தரும். பிராணாயாம பயிற்சிகளில் குறிப்பாக சூரிய பேத பிராணாயாமம் உள் ஆற்றலை சமநிலைப்படுத்தும். காலை நேரங்களில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படும் போது தினம் முழுவதும் நல்ல ஆற்றல் ஓட்டம் பராமரிக்கப்படும். மந்திர ஜபத்தில் நமசிவாய மந்திரம் சிறப்பான ஆன்மீக ஆற்றலை வழங்கும். இந்த மந்திரத்தை தினசரி குறைந்தது 108 முறை ஜபிப்பதனால் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். சிறப்பு நாட்களில் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவதால் தனிப்பட்ட மேம்பாடு மற்றும் சாந்தி நிலை ஏற்படும். கோயில் தரிசனம், தானம் மற்றும் சாஸ்திர வாசிப்பு போன்றவை ஆன்மீக ஆற்றலை மேலும் விரிவுபடுத்தும். தியான பயிற்சிகளில் இசையின் லயம் போல் மனதை அமைதிப்படுத்தும் முறைகள் இம்மாதத்தில் சிறப்பாக பலன் தரும். ஓம் ஜபம் மற்றும் மௌன தியானம் உள்ளார்ந்த ஞானத்தை வெளிப்படுத்தும். யோகாசன பயிற்சிகளில் சூரிய நமஸ்காரம், உஷ்ட்ராசனம், உத்தானாசனம் ஆகியவை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக மார்பு மற்றும் இதய பகுதிகளை பலப்படுத்தும் ஆசனங்கள் தினசரி செய்முறை வாழ்க்கைக்கு ஆதரவு தரும். பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன. விருப்பத்தின்படி அவற்றை பார்வையிடலாம். நமது ஒருங்கிணைந்த பார்வையில் இந்த மாதத்தின் சிறப்பு நாட்களைக் காண்போம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று ஆடி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று ஆவணி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். இதுவரை பார்த்தபடி ஆகஸ்ட் 2025 மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தின் மாதமாக விளங்குகிறது. பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் உங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சியிலிருந்து சமூக அங்கீகாரம் வரை பல்வேறு துறைகளில் சமநிலையான முன்னேற்றத்தை வழங்குகின்றன. சூரிய பகவானின் சொந்த ராசி வருகை இந்த மாதத்தின் மிக முக்கியமான நிகழ்வாகும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் உங்கள் ஆளுமையில் அரச குணங்கள் வெளிப்பட்டு தலைமைத்துவ வாய்ப்புகள் உருவாகும். இந்த நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் நீண்டகால நன்மைகளை தரும். நிதி நிலையில் செவ்வாய் பகவானின் நிலையான இருப்பும் குரு பகவானின் ஆதரவும் உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பையும் படிப்படியான வளர்ச்சியையும் வழங்குகின்றன. முதலீடுகளில் நடைமுறை அணுகுமுறையை பின்பற்றுவது சிறந்த பலன்களை தரும். ஆன்மீக வளர்ச்சியில் கேது பகவானின் முதல் வீட்டு இருப்பு உங்களை உண்மையான சுயத்தை உணர வழிநடத்துகிறது. பௌதிக சாதனைகளுடன் ஆன்மீக முன்னேற்றத்தையும் சமநிலைப்படுத்துவது இந்த மாதத்தின் முக்கிய கருப்பொருளாகும். மாத இறுதியில் புதன் பகவான் சிம்ம ராசிக்கு நுழைவதால் சுயப்படையாளம் தெளிவாகி உங்கள் எண்ணங்களை நுட்பமாக வெளிப்படுத்தும் சூழ்நிலை உருவாகும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் சார்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்வில்
கோயிலின் அமைதி போல் நிலையான மகிழ்ச்சி, தெளிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி நிலவ வாழ்த்துகிறோம். இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வளர்ச்சி, உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்வேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.